முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் 5வது ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், இந்த மாநில திட்டக்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள், என்ன ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது, விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுப்பது, தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை நடத்துவது, அந்த திட்டங்களை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு ஆலோசனை வழங்குவதில் திட்டக்குழுவின் பங்கானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநில திட்டக்குழுவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைவராக உள்ளார். துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன், அதனைத் தொடர்ந்து முழு நேர உறுப்பினர்கள் மற்றும் பகுதி நேர உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் வழிகாட்டின்படி மாநில வளர்ச்சியில் தயாரிக்கப்பட்ட, அதாவது கொள்கைகள், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட அந்த மின்வாகன கொள்கை, சுற்றுலா கொள்கை உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளின் நிலைகள் மற்றும் அரசின் முன்னோடி திட்டங்கள், பொதுமக்களை சென்றடைவது தொடர்பான ஆய்வுகள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநில திட்டக்குழுவானது ஒரு 11 அறிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. அந்த 11 அறிக்கைகள் தொடர்பான ஆய்வறிக்கைகள், நடத்தப்பட்ட பயிலரங்கங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநில திட்டக்குழுவானது தற்போது 6 கொள்கைகளை தயாரித்து வருகிறது. தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம் கொள்கை, நீர் பெருக்கத்திற்கான கொள்கை, வேலைவாய்ப்பு கொள்கை, கழிவு மேலாண்மை கொள்கை, நிலையான நிலப்பண்பாட்டு கொள்கை, தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறைக்கான கொள்கை, வீட்டு வசதி கொள்கை, வேலைவாய்ப்பு கொள்கை உள்ளிட்ட 6 கொள்கைகளை தமிழ்நாடு திட்டக்குழுவானது தயாரித்து வருகிறது. இந்த கொள்கைகளை இறுதி செய்வது தொடர்பாகவும் இந்த திட்டக்குழுவில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. இறுதியாக இந்த திட்டக்குழுவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்ற உள்ளார். அந்த உரையின் போது திட்டக்குழுவால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு பணிகள் மற்றும் பல்வேறு கொள்கைகள், அந்த கொள்கைகள் தமிழ்நாடு அரசின் இதில் எவ்வாறு எதிரொலித்தது, எவ்வாறு தமிழ்நாடு அரசுக்கு பயன்பட்டது என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவாக உரையாற்றவும் உள்ளார். நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.